இன்று மதுரைக்கு என்னுடைய குடும்பத்தினருடன் ஒரு ஆன்மீக பயணத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். காலையில் கள்ளழகர் கோயிலுக்கு சென்று இப்பொழுது நம்முடைய அம்மன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக உழைக்கின்ற வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெற்றோர்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக தலைவர், இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார். அதனால்தான் இன்று ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அடுத்த பக்கம் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இணை பேராசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம் என்று அவரவர்கள் அன்றாடம் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், அதனால்தான் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று போராடுகின்ற அத்தனை பேரும் சொல்லுகின்ற ஒரு கருத்து. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காட்டாட்சி, ஊழலாட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியாக நான் பார்ப்பது, தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இன்று போதைப் பொருட்கள் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். The biggest failure of the DMK government is selling of not only marijuana but other drugs like cocaine, heroin, fentanyl. அதாவது அமெரிக்காவில் எந்தென்ன போதைப் பொருட்கள் கிடைக்கிறதோ அத்துணையும் தமிழ்நாட்டிலே நகரங்கள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூட வாசல் கிடையாது, கல்லூரி வாசல் மட்டும் கிடையாது, கிராமங்களிலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஒரு தலைமுறையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அகற்றப்பட வேண்டும். ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 3 தலைமுறைகளாக இந்த மதுவை அறிமுகப்படுத்தி, மீண்டும் அறிமுகப்படுத்தி, அன்றைய ராஜாஜி அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி, அதற்கு பிறகும் கலைஞர் அவர்கள் 1971-72 டாஸ்மார்க் என்ற அந்த மதுக்கடைகளை திறந்தார். 3 தலைமுறையில் நாசப்படுத்தி, இப்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தலைமுறையை போதைப் பொருட்களால் நாசப்படுத்தி விட்டார். அத்துணை குடும்பங்களும், தமிழ்நாட்டில் அத்துணை குடும்பங்களும், பெற்றோர்களும், பெண்களும் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கிடையாது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தினம் தினம் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், போதை, கஞ்சா மட்டும் இல்ல, அந்த பவுடர்ல இருந்து, மருந்துல இருந்து, மாத்திரையில இருந்து. அதனால மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அது இல்லாம ஊழல், தினம் ஊழல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி மட்டுமில்லை, எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல் உங்களுக்கு தெரியும். காட்ஃபாதர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர், மேற்கு தொடர்ச்சி மலையை அழிச்சு ஒழிச்சு அத்தனை மலையை எல்லாமே கேரளாவுக்கு எடுத்துட்டு கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உறுதியா சிபிஐ என்கொயரி வரும், சிபிஐ விசாரணை உறுதியா வரும். இன்னும் 2 மாதத்தில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக ஆட்சி வரும். உறுதியாக விசாரணை வரும். மணல் கொள்ளையிலிருந்து, கனிம வள கொள்ளையிலிருந்து, கிரனைட் கொள்ளையிலிருந்து, அரசு ஊழியர்கள் நியமனத்திலிருந்து எல்லாத்திலையும் கொள்ளை. அதனால அது இல்லாமல் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் பொய்யை சொல்லிக் கொண்டு வருகிறார். அன்றாடம் ஒரு பொய்.
நாங்க தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அதாவது கடந்த வாரம்தான் அமைச்சரவையில் ஒரு 35,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அதற்கு முன்பு 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை 1,60,000 கோடி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி தான் தொழில் முதலீட்டுக்கு, தனியார் தொழில் முதலீட்டு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அமைச்சரவையில். எப்படி 12,4 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு? அப்புறம் அதுல ஒப்புதல் கொடுத்ததுல வெறும் 1 லட்சம் கோடி தான் முதலீடு வந்திருக்கிறது. மத்தெல்லாம் 12,4 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU மட்டும் தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக 12,4 லட்சம் கோடி வந்துடுச்சு, 35 லட்சம் பேருக்கு வேலை வந்துடுச்சு. எந்த வாக்குறுதி நிறைவேற்றல, மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்ல,